எப்பவும் இட்லி தோசை இல்லாமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஹை ப்ரோட்டீன் அடை தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் கிட்ட கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை, 1/2 கப் கிட்ட கொள்ளு, 1/4 கப் கிட்ட ரேஷன் துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் கிட்ட வெந்தயம், 1/2 கப் கிட்ட ரேஷன் இட்லி அரிசி இல்லைன்னா இட்லி அரிசி எதுவாக இருந்தாலும் ஓகே. இது கூட 1/4 கப் கிட்ட வெள்ளை உளுந்து இல்லைன்னா கருப்பு உளுந்து இருந்தால் ரொம்ப நல்லது. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா களைஞ்சி 8 மணி நேரம் ஊற வச்சுருங்க. நல்லா ஊறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது கூடவே 6லேருந்து 7 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 6 சிவப்பு மிளகாய் தண்ணியில் ஊற வச்சு இப்படி எடுத்து போட்டிங்கன்னா போதும். தேவையான அளவு உப்பு, இது கூடவே 1/2 ஸ்பூன் கிட்ட சோம்பு, பெருஞ்சீரகம்னு சொல்லுவோம்ல, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மாவை நல்லா கலந்துக்கங்க. நீங்கள் இப்படியே இட்லி மாதிரி ஊற்றலாம், இல்லை குழிப்பணியாரக்கல்ல ஊற்றலாம். இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை, ஒரு கைப்பிடி மல்லித்தலை, கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு 2 வெங்காயத்தை நல்லா பொடியாக இந்த மாதிரி கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள், 1 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் ஜீரகம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துங்க. இப்போ மறுபடியும் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தோசை தவாவை சூடு பண்ணிவிட்டு அதில் நாம் கலந்து வச்சுருக்கிற இந்த அடையை ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு ஓரத்தில் நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறமா பெரட்டி போட்டு நல்லா 2 பக்கமும் அமிழ்த்து விட்டு எடுத்திங்கன்னா ரொம்ப சூப்பரான சுவையான ஹெல்த்தியான ஹை ப்ரோட்டீன் அடை தோசை தயார். சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம்.